வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே விவசாய நிலம் வாங்குவதற்கு 5 லட்சம் வரை கடனுதவி வழங்க போறதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விவசாய நிலம் வாங்குவதற்கான நிபந்தனைகள் என்னென்ன, எத்தனை ஏக்கர் வரை நிலம் வாங்கலாம், அதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும், அந்த கடனை எத்தனை ஆண்டுகளில் திருப்பி செலுத்தணும் என்பது போன்ற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக நிலமற்ற ஏழை எளிய பெண் விவசாய தொழிலாளர்கள் விவசாய நிலம் வாங்குவதற்காக கடன் வழங்கப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவிச்சிருக்காங்க. 2025-26 ஆண்டுக்கான கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தின் போது கூட்டுறவுத்துறை அமைச்சர் நிலமற்ற ஏழை எளிய பெண் விவசாய தொழிலாளர்கள் விவசாய நிலம் வாங்குவதற்கு 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. மேற்காணும் அறிவிப்பின்படி விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாய தொழிலாளர்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்த ஏதுவாக தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் மூலமாக நிலமற்ற ஏழை எளிய பெண் விவசாய தொழிலாளர்கள் விவசாய நிலம் வாங்குவதற்கு 5 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த 5 லட்சம் வரையிலான கடனை வாங்குவதற்கான நிபந்தனைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கடன் வாங்கக்கூடிய வங்கியின் செயல் எல்லைக்குள்ள வசிக்கின்றவராக இருக்கணும் மற்றும் இணை உறுப்பினராக பதிவு செய்து கொண்ட 21 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் 55 வயதுக்குட்பட்ட ஏழை பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு இந்த கடன்கள் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சிவில் மதிப்பெண் 675க்கு மேல இருக்க வேண்டும். சொத்தின் மதிப்பில் 65% வரை அதிகபட்சமாக 5 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். 2 ஏக்கர் வரை நிலம் வாங்குவதற்கு மட்டுமே இந்த கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் கடன் தொகைக்கான கடன் உறுதி ஆவணம் கடன் வாங்குபவரால் செயல்படுத்தப்பட வேண்டும். மேலும் இந்த கடனை எத்தனை ஆண்டுகளுக்குள்ள நீங்க திருப்பி செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருடத்துக்குள்ள நீங்க இந்த கடனை செலுத்தணும். இதற்கான வட்டி விகிதம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி கடனில் வாங்கிய விவசாய நிலம் வங்கியின் பெயரில் அடமானம் வைக்கப்படும். கடன் வாங்கியவர் அசல் உரிமை பத்திரத்தை வங்கியில் ஒப்படைக்க வேண்டும். அடமான ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகு புதிய வில்லங்க சான்றிதழையும் நீங்க ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் விண்ணப்பதாரர் வங்கியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உத்தரவாதம் அளிப்பவர் அல்லது ஜாமீன்தாரரை நீங்க கொடுக்கணும். இந்த கடனை பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்துடன் மனுதாரர் மற்றும் ஜாமீன்தாரரின் ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு மற்றும் பேன் கார்டு நகல், மூல ஆவணங்களுடன் நில உடைமை ஆவணங்கள், கடந்த 13 வருடங்களுக்கான வில்லங்க சான்றிதழ், பட்டா சிட்டா அடங்கல், சொத்து வரி ரசீது, நிலத்தை வாங்குவதற்கான விற்பனை ஒப்பந்த பத்திரம், சொத்து உரிமையை நிரூபிப்பதற்கான வங்கியின் சட்ட ஆலோசகர் கருத்து, வங்கியின் மதிப்பீட்டாளரால் அளிக்கப்பட்ட சொத்தின் மதிப்பீடு, சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ், அவ்வப்பொழுது வங்கியால் தேவையானதாக வரையறுக்கப்படும் அல்லது விதிக்கப்படும் மற்ற ஆவணங்கள், சான்றிதழ் இனங்கள் ஆகியவை இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வாங்கக்கூடிய நிலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்மொழியப்பட்ட நிலம் பாசன வசதி கொண்ட நிலமாக இருக்க வேண்டும். வாங்கப்படும் நிலம் பயிர் சாகுபடி செய்ய தகுதியுடைய நிலமாக இருக்க வேண்டும். கடனை அடைக்கும் வரை விளைவிக்கப்படும் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பெண் விவசாய தொழிலாளர்கள் கூட்டுறவு வங்கி கிளையினை அணுகி பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் கா. இளம் பகவத் தெரிவிச்சிருக்காங்க. மக்களே, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் வாங்குவது எல்லோருக்கும் ஒரு கனவாகவே இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் செயற்கை உரங்களை எல்லாம் போட்டு தயாரிக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கும். தங்களுக்கென்று சொந்தமாக நிலம் இருந்துச்சு அப்படின்னா இயற்கை விவசாயம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தாமல் தற்சார்பா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனால யாரெல்லாம் இந்த திட்டத்தில் பலன் அடைவதற்கு தகுதியாக இருக்கிறீர்களோ அவங்க உடனே உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு சென்று விவசாய நிலம் வாங்குவதற்கு 5 லட்சம் கடன் பெற விண்ணப்பிக்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.